பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா 62 அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதியிலே, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பிரியம் வாழ வைக்கும். அது மனிதனுடைய பிரியமாயிருந்தாலும் சரி, கடவுளுடைய பிரியமாயிருந்தாலும் சரி, யார் மீது பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களை வாழ வைப்போம், ஆசீர்வதிப்போம், நன்மைகளை அள்ளி வழங்குவோம். அப்படி போலவே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய பிரியம் நம்மை நிச்சயம் வாழ வைக்கும். 1 யோவான் 3 அதிகாரம் 1வது வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆம், அவருடைய அன்பு பெரிது. ஏனென்றால் நம்மை பிள்ளையாக பார்க்கிறார். ஆகவேதான் தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டார். அவர் கூப்பிட்ட போது இவர் பாராமுகமாயிருந்தார். அவரை கைவிட்டு நம்முடைய கரம் பிடித்தார். நம்முடைய கரம் பிடித்தவர் நம்மை நேசிக்காமலா நம்முடைய கரத்தை பிடிப்பார்? அப்படி என்றால் அவருடைய நேசம், அவருடைய அன்பு நம்மை எவ்வளவாய் வாழ வைக்கும். கைப்பிடித்தவர், நம்முடைய கரம் பிடித்தவர் பாதியிலே விட்டுவிட மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார். ஏனென்றால் அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. இஸ்ரவேலை பார்த்து இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று விரும்பின ராஜாவினிடத்திலே கர்த்தர் சொன்னது என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம், நம்மையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஏனென்றால் அவர் நம்மீது பிரியம் வைத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான், தாயும் கூட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாள். அப்படி போலவே தாயையும் தகப்பனையும் உண்டாக்கினவர், தாய்க்கும் தகப்பனுக்கும் அன்பை சொல்லிக் கொடுத்தவர் நம்மீது அன்பாய் இருப்பாரானால் நம்மை அவர் கைவிடுவது எப்படி? நம்மை விட்டு விலகுவது எப்படி? அவர் நிச்சயமாய் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசம் நம்மை வாழ வைக்கும். அவருடைய நேசம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய நேசம் நம்மை வழிநடத்தும். ஆகவே நாம் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நேசம் மாறாதது, அவருடைய அன்பு குறையாதது, அவருடைய கிருபை விலகாதது. ஆகவே அந்த கிருபையை பற்றி கொண்டு, தகுதியில்லாத நமக்கு அவர் பாராட்டுகிற அன்பை புரிந்து கொண்டு அவரை நாம் தொடர்ந்து நேசிப்போமானால், அவருடைய அன்பை புரிந்து கொள்வோமானால் நிச்சயம் நாம் நன்மைகளை அறுப்போம். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமேன்.